எடுகான்வியா 2026 அகில இந்திய உயர்தர கல்வி ஆலோசகர்கள் மாநாடு மற்றும் கல்வி கண்காட்சி. பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட ஐசிஇ குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபியூச்சர் கேர் குரூப்புடன் இணைந்து எடுகான்வியா 2026 எனும் அகில இந்திய உயர்தர கல்வி ஆலோசகர்கள் மாநாடு மற்றும் கல்வி கண்காட்சியை பிப்ரவரி 28, 2026 அன்று அம்ரிதா விஸ்வா வித்யாபீடம் அருகிலுள்ள ஹார்மோனி சம்மிட் கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பாக நடத்தியது. நாடு முழுவதிலும் இருந்து முன்னணி கல்வி ஆலோசகர்கள், கல்வி தலைவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்நிகழ்வு உயர்கல்வித்துறையில் உருவெடுத்து வரும் புதிய வாய்ப்புகள், சர்வதேச கல்வி கூட்டாண்மைகள் மற்றும் மாற்றமடைந்து வரும் கல்வி போக்குகள் குறித்து கருத்து பரிமாற்றம் செய்யும் முக்கிய மேடையாக அமைந்தது. திரு கார்லிடோ நியூனஸ் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தனது தொடக்க உரையில் சர்வதேச கல்வி ஒத்துழைப்புகளும் மாணவர் பரிமாற்ற திட்டங்களும் உலகளாவிய கல்வித்தரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன என்பதை வலியுறுத்தினார். ஃபியூச்சர் கேர் குரூப் நிறுவனத்தின் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு மனோஜ் மனையத்தோடி வரவேற்புரையாற்றி, மாணவர்கள் தரமான உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை பெற கல்வி நிறுவனங்களும் கல்வி ஆலோசகர்களும் இடையே ஒருங்கிணைந்த மற்றும் திட்டமிட்ட ஒத்துழைப்பு அவசியம் என குறிப்பிட்டார். சூரத்தைச் சேர்ந்த பிபி சவானி யூனிவர்சிட்டியின் இயக்குனர் திரு ஸ்னேஹ் சவானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வி நிறுவனங்களில் புதுமை முயற்சிகள் மற்றும் தொழில்துறை இணைப்புகள் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தவை என தனது கருத்துக்களை பகிர்ந்தார். மேலும் ஐசிஇ குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நிர்வாகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் முரளி கிருஷ்ணா, டாக்டர் சஹீஸ் மொய்தீன் மற்றும் திரு லிம்னேஸ் VN உள்ளிட்டோர் பங்கேற்று கல்வி பிரதிநிதிகளுடன் பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மொத்தத்தில் எடுகான்வியா 2026 கல்வி ஆலோசகர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிடையே வலுவான தொடர்புகளை உருவாக்கி அறிவு பரிமாற்றம் மற்றும் நீடித்த கூட்டாண்மைகளை மேம்படுத்தும் சிறப்பான தளமாக அமைந்தது. மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வி மற்றும் உலகளாவிய வாய்ப்புகளை வழங்கும் ஒருங்கிணைந்த முயற்சிக்கு இந்நிகழ்வு புதிய ஊக்கத்தை வழங்கியது.